இயேசு வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. இம்மானுவேல், 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 இம்மானுவேல். இன்னைக்கு வேற ஒன்று சொல்லி கொடுக்கலான்னு ஒரு ஆசை. அது என்ன அப்படின்னா, நம் கடவுள் அப்படின்ட்டு நான் எப்பெல்லாம் சொல்கிறேனோ அப்பெல்லாம் நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து உங்களை காப்பார் அப்படின்னு சொல்லணும். சரியா? இது ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய வார்த்தை. அதனால் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் நம் கடவுள்னு சொல்லுவேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களை காப்பார். சரியா? என்னை பார்த்து சொல்ல வேணாம், என்னை நல்லா தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொன்னால் போதும். நம் கடவுள், நம் கடவுள். சத்தமாக சொல்லுங்க, நம் கடவுள். வெரி குட். மக்களே, காலையும் மாலையும் சேர்ந்து 2 நாட்கள் துயந்தோணியாருடைய வாழ்வின் பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். முதல் நாளில் துயந்தோணியார் ஆற்றிய முதல் மறையுரையை பற்றி சிந்தித்தோம். நேற்று துயந்தோணியாருடைய புனித வாழ்வில் முடிவில் நான் ஒரு கருத்தை சொல்லி முடித்தேன். ஒருவர் மனிதத்திலிருந்து புனிதராக மாற வேண்டுமென்றால் அவர் செய்ய வேண்டிய 3வது காரியம் இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னேன். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் இயேசுவை பற்றியே பேசிக் கொண்டிருப்பவர்கள் மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு ஹோம்வொர்க் வேற கொடுத்தேன். அட்லீஸ்ட் இந்த திருப்பலி நேரம் வரை இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஒரு 500 முறை என்ன சொல்ல சொன்னேன்? வெரி குட். எத்தனை பேர் சொன்னீங்க? கை தூக்க பார்ப்போம். வாவ், சூப்பர் சூப்பர், வெரி குட். இந்த ஹோம்வொர்க் செய்யும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை அறியாமலேயே அந்த நாமம் உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரை இயேசுவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அறியாமலேயே அந்த நாமம் கொடுத்து கொண்டிருப்பதை நிச்சயமாக துயந்தோணியாருடைய திருவிழாவில் நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏனெனில் அந்த நாமத்திற்குத்தான் விண்ணவர், மன்னவர், கீழுலகோர், மேலுலகோர் அத்துணை பேரும் மண்டியிடுவார்கள் என்று பவுலடியார் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அந்த நாமம் உச்சரிக்க உச்சரிக்க நம்முடைய வாழ்க்கையில நாம் எதையெல்லாம் பெறமாட்டோமோ என்று நினைக்கின்றோமோ அதையெல்லாம் அந்த நாமம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நாமத்தை சொல்லி வாழ்ந்தவர் தான் தூய அந்தோணியார். தூய அந்தோணியார் அதை யாருக்கெல்லாம் சொன்னார் என்பதுதான் கேள்வி. அவர் இயேசுவை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். ஆமாம். யாரிடம் பேசினார் என்றால், அவர் விலங்குகளிடம் பேசினார், மனிதர்களிடம் பேசினார், மீன்களிடம் பேசினார். விலங்குகள், உங்களுக்கு ஒரு நிகழ்வு தெரியும். அவருக்கும் அவரை எதிரியாக பார்த்த ஒரு நண்பருக்கும் பயங்கரமான சண்டை வருகின்ற பொழுது அந்தோணியார் சொல்லுகிறார், இதோ இறைவனுடைய வார்த்தையை நீ கேட்காவிட்டாலும் உன்னிடம் உள்ள கழுதை கேட்குமாறு நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு 2 பேருக்கும் போட்டி வருகின்ற பொழுது என்ன நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். விலங்குகளோடு அவர் பேசினார். இரண்டாவதாக மனிதர்களோடு அவர் பேசினார் என்பதை பார்க்கின்றோம். இந்த மனிதர்களில் உயிரோடு மட்டுமல்ல, உயிரற்ற மனிதர்களோடும் அவர் பேசினார். எப்படி? இந்த நிகழ்வும் உங்களுக்கு தெரியும். நம்முடைய புனித அந்தோணியார் தன்னுடைய மடத்தில் இருக்கின்ற பொழுது அவருடைய தந்தையை அநியாயமாக தீர்ப்பிட்டு ஜெயிலுக்குள் தள்ளுகிறார்கள். உடனே அவருடைய தந்தை மன வருத்தத்தோடு ஜெயிலுக்குள் இருக்கின்ற பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்த நம் அந்தோணியாருக்கு ஆண்டவர் அவருடைய தந்தையின் நிலையை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தியவுடன் அந்தோணியார் இறைவனிடம் ஜெபிக்கிறார். என் தந்தை இவ்வாறு ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். என்ன சிக்கல்? அவருடைய குடும்பத்தின் எதிரிகள் ஒருவனை கொன்று
அந்த உடலை அந்தோனியாருடைய தந்தையின் வீட்டு காம்பவுண்டிற்குள் புதைத்து விட இதை எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்தோனியார் ஆசைப்பட அவர் என்ன செய்கிறார்? தந்தையிடம் செபிக்கிறார், ஆண்டவரிடம் செபிக்கிறார். ஜெபித்தவுடன் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வல்லமைதான் 2 இடங்களில் காட்சி தருவது. நன்றாக புரிஞ்சுக்கோங்க, 2 இடங்களில் அவர் காட்சி தந்தார். எப்படி? இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், அதே நேரத்தில் இதோ அவருடைய வீட்டிற்கு சென்று அந்தோனியார் புதைக்கப்பட்ட அந்த இடத்தை தோண்ட சொல்லுகிறார். புதைக்கப்பட்ட அந்த இறந்த உடலை அவர் ஜெபித்தவுடன் அந்த இறந்த உடல் எழுந்திரித்து யார் தன்னை கொன்றது என்ற பதிலை சொன்னவுடன் உண்மையான கொலையாளி கைது செய்யப்படுகிறார். அந்தோனியாருடைய தந்தை விடுதலை செய்யப்படுகிறார். பாருங்கள், இயேசுவை பற்றியே பேசிக் கொண்டிருந்தால் என்னென்ன காரியங்களை ஒரு மனிதர் புனித நிலைக்கு சென்று செய்ய முடியும் என்பதற்கு நம் கண்முன்பாக இருப்பவர் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார். இயேசுவை பற்றி பேசணும் மக்களே. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள பெரிய வெற்றிடம் என்னவென்றால் செய்யறதல்ல, வீட்டில் பேசுறதில்ல, குழந்தைகள்கிட்ட பேசுறதில்ல, உறவுகளோட பேசுறதில்ல. ஆனா அதுவே ஒரு பிரிந்த சபை, ஒரு மனிதரை எடுத்துக்கொள்ளுங்கள், அத்தனை நாள் இங்கதான் உட்கார்ந்து இருப்பார், நம்மளோடு திருப்பலி பார்த்திருப்பார், நற்கருணை வாங்கி இருப்பார், ஜெபமாலை சொல்லி இருப்பார். ஆனால் எப்போது திடீரென்று வேறு சபைக்கு செல்லுகிறாரோ அடுத்த நாளிலிருந்து அவருடைய கைகளிலே பைபிள் இல்லாமல் ஆராதனைக்கு செல்ல மாட்டார், பைபிள் இல்லாமல் எந்த இடத்திற்கும் செல்ல மாட்டார். ஏன்? எங்கு அமர்ந்தாலும் விவிலியத்தை அவர்கள் பேசுவார்கள். எப்படி? அவர்களுக்குள் அந்த எண்ணம் தானாக வருகிறதா இல்லை திணிக்கப்படுகிறது என்பது நம்முடைய சிந்தனை அல்ல, வருகிறது என்பது மிக முக்கியம். ஆனா நான் பாரம்பரிய கிறிஸ்தவர், நான் ஊர்ந்திருக்கும் போதே கத்தோலிக்க கிறிஸ்தவர், அதனால இங்க வந்து என்ன பண்றேன்? இங்க வந்து தூங்குறேன். அந்த சாமியார் கத்தி கத்தி மறையுரை கொடுத்தாரு, என் காதுல ஒண்ணுமே கேட்கல. ஏன்னா நான் தான் பாரம்பரிய கிறிஸ்தவன். இயேசுவை பற்றி பேசுவது எல்லோரிடமும் பேசுவது. விலங்குகளிடம் பேசினார், உயிரற்ற உடலோடு பேசினார், இன்று நாம் சிந்திக்கின்ற மீன்களோடு பேசினார். அதை பற்றி சிந்திப்பதற்கு முன்பாக சேர்ந்து சொல்லுங்கள், நம் கடவுள், நம் கடவுள், நம் கடவுள், நம் கடவுள். அங்க ஒருத்தர் அணை கொடுத்துட்டாரு, இப்படி வச்சிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அணை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்படியே போகும் கொஞ்ச நேரத்தில். அது சரி. அன்பு மக்களே, அந்தோனியார் மீன்களுக்கு மறையுரை வைத்தார் என்பதை சிந்திப்பதற்கு முன்பாக திருவிழாவில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிறிது நேரம் உங்களோடு பேச ஆசைப்படுகின்றேன். திருவிழாக்கள் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவது, கரெக்டா? அதுல நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை மட்டும் பாருங்க எவ்வளவு திருவிழாக்களை கொண்டாடுகிறது. கொஞ்சம் வால்யூம் வைக்க சொல்லுங்க ஃபாதர், மைக்கு கொஞ்சம் வால்யூம் வைக்க சொல்லுங்க. நம்முடைய கத்தோலிக்க திரு அவை திருவிழாக்களை கொண்டாடுகிறது. நல்லா பாருங்க, நம்ம எடுத்துக்கோமே, ஜனவரி மாசம், ஜனவரி மாசம் வந்த உடனேயே இந்த வனத்தந்தோணியாருக்கு பொங்கல் வைத்து எல்லா இடத்திலும் திருவிழா. பிப்ரவரி மாசம் லூர்து மாத ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே திருவிழாக்கள். மார்ச் மாதம் சூசையப்பருக்கு ஆலயங்களில் திருவிழா. ஏப்ரல் மாதம் பாஸ்கா காலம், தவக்காலம், உயிர்ப்பு காலம் கொண்டாட்டம். மே மாசம் வந்துவிட்டால் அன்னையின் வணக்க மாதம், அன்னையின் ஆலயங்களில் திருவிழாக்கள். ஜூன் ஜூலை மாசம் வந்துவிட்டால் பதுவை நகர தந்தோணியாருக்கும் திரு இறுதி ஆண்டவருக்கும் விழாக்கள். ஆகஸ்ட் மாசம் வந்துவிட்டால் தானாக கால்கள் காமநாயக்கன் பட்டியை பார்த்து ஓடும், அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா. செப்டம்பர் மாதம் எழுதப்படாத ஒரு விதி, கோயிலுக்கு இங்கே வரமாட்டார், வேளாங்கண்ணியில் அமர்ந்து 10 நாட்கள் கொண்டாடி விட்டு வருவார். நவம்பர் மாதம் இறந்த ஆன்மாக்கள் விழா. டிசம்பர் மாதம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. நான் சொன்னது கொஞ்சம், நீங்க கேலண்டரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை கொடுத்து நம்முடைய கத்தோலிக்க திரு அவை கொண்டாட சொல்லுகிறது. விழாக்கள் அதிகமாக உள்ள இடம் கத்தோலிக்க திரு அவை. யோசித்து பாருங்க, ஒரு பிரிந்த சபை 3 விழாக்களை தான் கொண்டாடுவான்.
ஒன்னு கிறிஸ்மஸ், 2 ஈஸ்டர், 3வது தேவைப்பட்ட ஏதாவது ஒரு பண்டிகை. மற்ற எல்லா நேரத்திலும் ஆராதனைக்கு போவார், வருவார். ஆனால் நம்முடைய திரு அவை மட்டும் திருவிழாக்களை கொண்டாடுகிறது. நீங்க சிட்டிக்குள்ள இருக்கிறீங்க, யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இப்ப இந்த விழா முடிச்சுட்டு அடுத்த மாசம் பார்த்தா எங்க போயிருவோம்? டிசம்பர் போனா கத்தீட்ரலுக்கு போயிருவோம், கரெக்டா? கத்தீட்ரல். இங்க போனா சகாய மாதா, எங்க? ஜவஹர் நகர்ல, கரெக்டா? சகாய மாதா. பக்கத்துல பார்த்தா யூதா ததையு. வரிசையா திருவிழாக்கள். அன்பு மக்களே, விழாக்கள் நல்லது, அதிகமான விழாக்கள் நல்லது. ஆனால் அதனுடைய பலன் என்னவென்றால், விழாக்களை அதிகமாக கொண்டாடுகிறோம், அதே போல் விழாக்களுக்கு மட்டும்தான் அதிகமான மக்கள் ஆலயத்திற்கும் வருகிறார்கள். யோசித்து பாருங்க. நம்ம திருவிழா எடுத்துக்கோங்க. கொடியேத்தம் என்னைக்கு நடந்துச்சு? என்னைக்கு நடந்துச்சு? என்ன கூட்டம் இருந்துச்சு சொல்லுங்க? உட்கார இடம் இருந்துச்சா? உங்கள்ட்ட தான் கேட்கிறேன், இருந்துச்சா இல்லையா? சம கூட்டம், கரெக்டா? எங்க போனாங்க? எங்க போயிட்டாங்க? அதனால தான் நான் தொடக்க நாளில் உங்களோடு சொன்னேன், திங்கட்கிழமை சொல்லுகின்ற பொழுது இந்த 10 நாட்கள் திருவிழா முடித்து விட்டு நான் என்ன செய்தேன்? சீரியல் பல்பு போட்டேன். என்ன செய்தேன்? சவுண்ட் சிஸ்டம் வைத்தேன். என்ன செய்தேன்? 10 சாமியார்களை பார்த்தேன். என்ன செய்தேன்? பாடல் பாடினேன். அதுவல்ல திருவிழா. 10 நாட்களுக்கு பின்பு நான் விரும்பி வேண்டிய ஒரு விண்ணப்பத்தை என் பதுவை நகரத்து புனிதர் அந்தோணியார் நிறைவேற்றினார். நான் கொடுத்த காணிக்கை எனக்கு பலன் தந்ததே என்று சொன்னால் மட்டுமே விழாவினுடைய முடிவு நிச்சயமாக கிடைக்கும். இல்லைன்னா இப்படித்தான், இல்லைன்னா இப்படித்தான். கொடியேற்றத்துக்கு வருவாரு, கவலையே படாதீங்க. வர்ற சனி ஞாயிறு திருவிழாவா? சனி ஞாயிறு நம்பாதீங்க, நீங்க சீக்கிரமா வந்துருங்க. ஏன்னா நீங்க உட்கார்ற இடத்துல வேற ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அவர் யாருன்னே தெரியாது. கேட்டீங்கன்னா நானும் கல்வெட்டான் குழி பங்குதான் சொல்லுவார். பயப்படாதீங்க. இதை ஏன் சொல்லுகிறேன் மக்களே? திருவிழாக்களுடைய உண்மையான மகத்துவத்தை இந்த கத்தோலிக்க திரு அவை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே வருகிறது. கொடியேற்றணும், சீரியல் பல்ப் போடணும், வான வேடிக்கை. அலவந்தாங்குளத்தில் 50,000க்கு வெடிச்சான், மேல இழந்த குளத்துல 60,000க்கு வெடிப்போம். வாட் இஸ் த யூஸ்? செய்யக்கூடாது என்று சொல்ல வரவில்லை, செய்து முடித்த பின்பு எனக்கு என்ன பலன் கிடைத்தது? யோசித்து பாருங்க. உங்க வீட்டு புள்ள கல்யாணம், எவ்வளவு செலவழிக்கிறீங்க? இல்ல எவ்வளவு செலவழிக்கிறோம்? அதுக்கு இதுக்கு செலவழிச்சு முடிச்சுட்டு உங்க எதிர்பார்ப்பு என்ன? அவங்க நல்லா வாழணும், குழந்தை பாக்கியத்தோட வாழணும், அவ்வளவுதானே? ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன செலிப்ரேஷனுக்கு இப்படின்னா, இவ்வளவு பெரிய செலிப்ரேஷன் 13 நாட்கள் முடித்த பின்பு ஒரு அருட்கொடையாவது இந்த தூய அந்தோணியார் கரத்திலிருந்து பெறவில்லை என்றால் என்னுடைய ஒரே கேள்வி, இந்த திருவிழாவின் நிறைவு பெரிய கேள்விக்குறிதான். எல்லா திருவிழாவுக்கும் போவேன், புளியமட்டிக்கு போவேன், காமநாயக்கம்பட்டிக்கு போவேன், ஜவஹர் நகருக்கு போவேன், என்ஜிஓ எல்லாத்துக்கும் போவேன். திருவிழாவின் நிறைவில் என்ன பெற்றுக்கொண்டேன்? நான் 13 வருஷங்க சபையில படிச்ச முடிவு எனக்கு என்னது? குரு பட்டம். இவங்க 6 வருஷம் படிக்கிறாங்க, முடிவு என்னது? அருட்சகோதரி. நீங்கள் இளமை வாழ்க்கை முடித்த பின்பு திருமணத்திற்கு நுழைகிறீர்கள், உங்களுடைய எதிர்கால வாழ்வு செழிப்பாகிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு விழாவின் முடிவில் என்ன பெற்றுக்கொண்டோம்? சிந்தித்து பாருங்கள். எனவே இந்த திருவிழாவின் நிறைவில் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம். முதல்ல எப்படி கொண்டாடணும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. திருவிழா எப்படி கொண்டாடணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். லேவியர் புத்தகம் 23வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. லேவியர் புத்தகம் 23வது அதிகாரம் ரொம்ப முக்கியம். லேவியர் 23 2வது வசனம். நீ இஸ்ரவேல் மக்களுக்கு கூற வேண்டியது இருக்குதா? நீ இஸ்ரவேல் மக்களுக்கு கூற வேண்டியது, வாசிங்க. நீங்க என்ன செய்யணும்? திருவிழாவை எப்படி கொண்டாடணும்? சபையாக கூட வேண்டும். சபையாக கூடணும். என்ன சபைன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பங்கில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் சேர வேண்டும். ஒருத்தர் கூட மிஸ் ஆக கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? கொடியேற்றத்துக்கு குடும்பமா வருவோம், அடுத்த நாள்ல இருந்து வீட்டுக்கு ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ். நீ போயிட்டு வா, எனக்கு 1008 சோழி இருக்குது.
மம்மி ஐ ஹாவ் டு கோ டு டியூஷன். அங்க போய் பார்த்தா அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதோ யோசித்து பாருங்க. நான் சீரியஸா பேசுற மக்களே, சபையாக கூடி வர வேண்டும். 10 நாட்கள் 13 நாட்கள் அந்தோனியாருக்கு, ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் இந்த அந்தோனியார் வழியாக செய்த எல்லா கொடைகளுக்கும் நான் 13 நாளும் போய் அவரிடம் இருந்து ஜெபித்து மன்றாடி பரிந்துரையை பெற்று ஆசீர்வாதத்தை அடுத்த ஆண்டிற்கு பெறுவேன் என்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், சபையா வா. எல்லாரும் வந்தீங்கன்னா நிறைவான ஆசீர்வாதம், ஒத்தையா வந்தா கொஞ்சம் ஆசீர்வாதம். ரெண்டாவதா சொல்றாரு, புனிதமாய் கடைபிடிக்கணும். போட்டிருக்குதா? புனிதமாய் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, விழாக்களை புனிதமாய் கடைபிடிக்கணும். இந்த நாட்களில் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் ஒரு ஒப்புரவு அருட்சாதனம், ஒப்புரவு அருட்சாதனம். ஃபாதர், அது எதுக்கு ஃபாதர் திருவிழாவுக்கு? நம்ம திருச்சபை தான் ஒரு சட்டம் போட்டிருக்குது, வருடத்திற்கு ஒரு முறை என்ன பாவம் செய்யணும். அந்த ரூல் எழுதினது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு. அது ஏன் எழுதினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி தெரியுமா தெரியாதா? வருடத்திற்கு ஒரு முறை நல்ல, எப்படி எதுக்கு எழுதினாங்க தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்தில் சாமியார் பற்றாக்குறை, கரெக்டா? உங்களுக்கு தெரியும். ஒரு குரூப் காமநாயக்கம்பட்டில், ஒரு குரூப் அலவந்தங்குளத்தில், ஒரு குரூப் இருதய குளத்தில், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இங்கே கள்ளி குளத்தில், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் குரூப் இங்கே தூத்துக்குடி. இவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஏரியாவா பூச வைக்கிறதுக்கு மாட்டு வண்டியில் போவாங்க. இந்த ஊரை முடிச்சு அந்த ஊரு, அந்த ஊரை முடிச்சு அந்த ஊரு, இவங்க சுத்திட்டு வரும்போது பார்த்தா ஒரு மாசத்துக்கு மேல ஆயிருக்கும். அதனால திருச்சபை என்ன சொல்லிச்சு, வருடத்திற்கு ஒரு முறை நல்ல பாவசிங்கன்னு செஞ்சிருன்னு சொல்லிச்சு. அது அப்போ எல்லாரும் விட்டுருவோம், இந்த ஒரு ரூல் மட்டும் கரெக்டா வச்சுக்குவோம். தவ காலத்துல ஒரு பாவசிங்கதுனாடா பாவமே. இப்பதான் வீட்டுக்கு ஒரு சாமியார் இருக்கார், கரெக்டா? ஆமாவா இல்லையா? தடுக்கி விழுந்தா சாமியார், கரெக்டா? இப்ப இங்க ஒரு சாமியார் இருக்காரா? அப்படியே வேகமா போய் தடுக்கி விழுந்தீங்கன்னா கத்தீட்ரல்ல ஒரு சாமியார் இருப்பார், சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல ஒருத்தர் கிடப்பார். ஒருத்தர் இல்ல, ஊரே அங்கதான் உட்கார்ந்துருக்கும். ஆனா நம்ம வசனம் மட்டும் சொல்லுவோம், வருடத்திற்கு ஒரு முறை ஒப்புரவு சாதனம். அட்லீஸ்ட் வருகின்ற 3 நாட்களிலாவது தயவு செய்து விடுங்கள். புனிதமாய் கடைபிடிக்கணும். ஏன்னா அவர் புனித வாழ்வு வாழ்ந்தார், ஏன்னா அவர் புனித அந்தோணியார், ஏன்னா அவர் பரிசுத்த அந்தோணியார், அவர் தூய அந்தோணியார். தூயதாக கடைபிடிப்போம். 1 சபையா வரணும், 2 புனிதமா கடைபிடிக்கணும். 3வது 8வது வசனத்துல சொல்லுவாரு, அந்த நாளில் நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் ஓய்வு எடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? ரெஸ்ட். தயவு செய்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா, சனிக்கிழமை திருவிழாவா, தயவு செய்து வேலைக்கு போகாதீங்க. நான் உண்மையே சொல்றேன். ஃபுல் டே ரெஸ்ட். இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில எங்க ஊர்ல பார்த்துருக்கேங்க. கிறிஸ்மஸ் பண்டிகை வந்தா ஊர்ல எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்குன்னு சொல்லவா? அப்போ பிராய்லர் கோழி கிடையாது. என்ன கோழி உண்டு? நாட்டுக்கோழி. நான் எப்படா கிறிஸ்மஸ் வரும் எங்க அப்பாவையே பார்த்துக்கிட்டு இருப்பேன், எங்க ஐயாவை. ஏன்னா அவர் தான் எங்க வீட்டில் 2 நாட்டுக்கோழியை உரிப்பார். காலையிலிருந்து அந்த ப்ரோக்ராம் ஓடும். காலையில் 8 மணிக்கு நைட்டே அந்த கோழியை பிடிச்சி போடணும். காலையில் 8 மணிக்கு அதை அறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உரிச்சு அதை முடியும் போது 11 மணி ஆகும். எப்படா இது வேகும்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால எந்த வேலைக்கு யாரும் போக மாட்டோங்க. எனக்கு தெரிஞ்சுங்க பெரியவங்க அதை ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? எல்லாம் பெரிய அமெரிக்காவிலேருந்து வந்த மாதிரி தான் உட்காந்துருக்குது பெஞ்சில். ஆமாவா இல்லையா? இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் கூட அந்த மீசக்காரர் தலை கூட ஆட மாட்டுக்கு. ஆமாவா இல்லையா? உண்மைங்க. கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு எங்கேயும் போக மாட்டோம். வீட்டுக்குள்ளே உட்காந்து சுடுற தோசை, அந்த தோசையும் பார்த்தா இவ்வளோ பெரிய கரண்டியில் பெரிய கல்லாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கருப்பு கல். இவ்வளவு கரண்டி ஊத்துனா ஒரு தோசையை 4 பேர் சாப்பிடலாம். அது ஒரு கொண்டாட்டம், மகிழ்ச்சி. வீட்டுக்குள்ள எல்லாரும் இருந்தோம், சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணணும். ஓய்வெடுத்து கொண்டாட வேண்டும். 4வதா கடவுள் சொல்றார், காணிக்கை செலுத்த வேண்டும். திருவிழா நாட்களில் காணிக்கை செலுத்த வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கிய மக்களே. நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விழா நாட்களிலே சபையாக கூடி வா, புனிதமாக கடைபிடி.
அதன் பின்பு ஓய்வெடுத்து ஆண்டவருக்குரிய காணிக்கையை செலுத்திவிடு. ஏனெனில் கடந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ காரியங்களை அவர் செய்திருக்கிறார். பயணத்தின் போது கூட இருந்தார், படுக்கும் பொழுது கூட இருந்தார், உண்ணும் பொழுது கூட இருந்தார், உறவுகளோடு இருக்கின்ற பொழுது கூட இருந்தார். அப்ப நன்றி காணிக்கை செலுத்த வேண்டும். இந்த 4 திருவிழாவில் செய்ய வேண்டிய காரியம். இல்லைன்னா நான் மறுபடியும் சொல்ற மக்களே, சீரியல் நல்லா தொங்கும், வெடி சொல்லவே வேணாம், சப்பரம் 1க்கு 6 இழுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி சவுண்ட் சிஸ்டம் பயங்கரமா இருக்கும், ஆட்டம் பாட்டம்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் உள்ளத்துல சபை இருக்காது, புனிதம் இருக்காது, ஓய்வு இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, நன்றி இருக்காது. எனவே பேதுரு அடிகளார் தன்னுடைய 2வது கடிதம் 2 பேதுரு 3:18 சொல்லுகிறார், நீங்கள் இந்த 4ஐ செய்து முடித்த பின்பு உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை 2 பேதுரு 3:18 பேதுரு சொல்லுகிறார். நீங்கள் முடிவாக இயேசுவின் அறிவிலும் அருளிலும் வளர வேண்டும். பாத்தீங்களா, போட்டிருக்குதா, இருக்குதா இல்லையா? நீங்கள் முடிவாக இயேசு கிறிஸ்துவின் அறிவிலும் அருளிலும் வளர வேண்டும். இதுதாங்க டெஸ்ட். 13 நாளைக்கு அப்புறம் நான் இயேசுவை பற்றிய அறிவில, இயேசு கொடுத்த அருளிலே வளர்ந்திருந்தால் ஆசீர்வாதம். இல்லைன்னா சொல்றேன், பழைய டேஷ் அவ்வளவுதான். அதை வேற நான் சொல்ல விரும்பல. சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, பழைய கிழவின்னு சொல்லி திட்டு வாங்குறதுக்கு எனக்கு என்ன? ஆமாங்க, அவ்வளவுதான். அதனால்தான் இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையின் ஆலயங்கள் வெறுமையாகி கொண்டே இருக்கிறது. ஈஸியா பறிச்சுட்டு போயிடுறான். அப்புறம் குறையார சொல்றது, சாமியாரையும் எங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நான் செய்யறதில்ல. இயேசுவின் அறிவிலும் அருளிலும் இந்த 13 நாட்களுக்கு பின்பு வளர்ந்தேன் என்றால் அது திருவிழாவின் ஆசீர்வாதம். அந்த இயேசுவின் அருள் அறிவு என்பது என்ன என்பதை மீண்டுமாய் 3 பேதுரு 1வது அதிகாரம் 5-7 வசனங்களில் பவுலடியார் சொல்லுகிறார். யாராவது வாசிங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 5-7 வரிசையா வாசிங்க. போச்சே, கொஞ்சம் சத்தமா நல்ல போல்டா வாசிங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த நம்பிக்கையோடு பாத்தீங்களா, எத்தனை சொல்றாரு? 8 பண்புகளை சொல்றார். அந்த 8 பண்புகள் எங்க தொடங்குது? நம்பிக்கையில் தொடங்குது. எங்க முடியுது? அன்பில் முடிகிறது. அதனால் தான் பவுலடியார் சொல்லுவார், இதோ இந்த உலகத்திலே தலை சிறந்தது நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. இவற்றில் அன்பே சிறந்தது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் கடைசி வசனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இயேசுவை நம்புறேன், இயேசுவை நம்புறேன், இயேசுவை நம்புறேன். எப்போ? எனக்கு வேலை கிடைச்சா நம்புவேன், எனக்கு துட்டு கிடைச்சா நம்புவேன், எனக்கு உடம்பு சரியில்லாம போனா நம்புவேன். இல்லை, அன்பு மக்களே புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் அறிவிலும் அருளிலும் வளர வேண்டும் என்றால் அது நம்பிக்கையில் தொடங்க வேண்டும், அது அன்பில் நிறைவு செய்யப்பட வேண்டும். இதுதான் திருவிழாவில் செய்ய வேண்டிய முதல் காரியம். ரொம்ப முக்கியம் மக்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பயமா இருக்குது. ஆடம்பரங்கள் டெவலப் ஆகிக்கிட்டே போகுது, ஆடம்பரங்கள் போய்கிட்டே இருக்குது. உள்ளத்துல எவ்வளவு வெறுமை இருக்குது. உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? இங்க யாராவது கவலை இல்லாம இருக்கீங்களா? அந்த அம்மா மட்டும்தான் கவலை இல்லாம இருக்கிறாங்க. யாராவது கவலை இல்லாம இருக்கீங்களா? கை தூங்க பாப்போம். எனக்கு கவலையே இல்லை ஃபாதர், ஒரு பிரச்சனை இல்லை ஃபாதர், கை தூக்குங்க பாப்போம். முடியாது, முடியாதுங்க. இவ்வளவு வைத்துக்கொண்டு இந்த பண்புகளில் வளராமல் எனக்கு இது போதும், எப்படி அங்கிருந்து வருவேன், என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போ. இல்லை, திருவிழா சொல்லுவது நம்பிக்கையில் தொடங்கி இயேசுவின் அன்பில் நிறைவு செய்யுங்கள். அதைத்தான் இவர் செய்தாரு. அதனால்தான் அந்தோனியாருடைய ஆலயங்களில் நம்புங்கள், ஜெபியுங்கள். நல்லது என்னத்துக்கு?
எடுத்த உடனே ஜெபந்தான், கையை விரிச்சிடுறது. அந்தோனியாரே எனக்கு அது இல்லை இது இல்லை. அவர் முதல்ல கேட்பாரு, நீ நம்புறியான்னு கேட்பாரு. சொன்னா கூட அவர் மறுபடியும் கேட்பாரு, உன் நம்பிக்கையை தான் டெய்லி பூசையில் பார்க்குறேன்னு அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அது நல்லா மேலே வேற தூக்கி வச்சுட்டீங்க, அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் நீங்கள் எப்படி நம்பிக்கையோட திருப்பலியில் இருக்கிறீங்கன்ட்டு. உண்மை மக்களே, நான் இங்கே ஒளிவு மறைவெல்லாம் பேச வரல. ஐ ஸ்பீக் த ட்ரூத், ஐ ஸ்பீக் த ட்ரூத். ஏன்னா இன்னைக்கு ஆடம்பரங்கள் செழிப்பா போகுதுங்க. போன வருஷம் 50,000க்கு வெடிச்சோம், இந்த வருஷம் 1 லட்சத்துக்கு வெடிப்போம். போன வருஷம் 1 லட்சத்துக்கு வெடிச்சோம், இந்த வருஷம் 2 லட்சத்துக்கு. வாட் இஸ் த யூஸ்? செய்யக்கூடாது என்று சொல்ல வரவில்லை. செய்த பின்பு கிறிஸ்துவின் அறிவிலும் அருளிலும் வளர்ந்து 8 பண்புகள் உங்களுக்குள் உயர்ந்தால் அதுவே திருவிழாவின் மிக முக்கியமான பண்பு. இப்ப இதுக்கு நான் என்ன செய்யணும் ஃபாதர்? ரொம்ப சிம்பிள். அதே 2 பேதுரு 1:10 பவுலுடைய ரொம்ப அழகா சொல்றார். என்னது? முழு மூச்சோடு செயல்படுங்கள். போட்டிருக்கா? இருக்குதா இல்லையா? 2 பேதுரு 1:10. ஐயோ, ஆகவே என்ன செய்யணும்? முழு முயற்சி. ரொம்ப முக்கிய மக்களே, முழு முயற்சி. எனவே நான் கிறிஸ்துவின் அறிவிலும் அருளிலும் வளர இந்த திருவிழா நாட்களில் முழு முயற்சி செய்ய வேண்டும். இதிலிருந்து இன்றைய தலைப்பை நான் எடுக்கின்றேன். முழு முயற்சி. அந்தோனியார், நான் ஏற்கனவே சொன்னது போல, கிறிஸ்துவை அறிவிப்பதில், இயேசுவை பற்றி எடுத்து பேசுவதில், நற்செய்தி அறிவிப்பதில் முழு முயற்சியோடு இருந்தார். விலங்குகளோடு பேசினார், செத்த பிணத்தோடு பேசினார், மீன்களோடு பேசினார். ஒரு முறை கூட தன்னுடைய முயற்சியில் பின்வாங்கவே இல்லை. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நமக்கு ஏன் மக்கள் அந்த உணர்வு வர மாட்டேங்குது? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சாமியாரான புதுசுல எங்க ரெக்டர் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணார். மரியா, நீ என்ன மினிஸ்ட்ரி பண்ண போற அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கு மறையுரை ஆற்றணும் ஃபாதர். ஏன்னா என் வாழ்நாள் ஃபுல்லாக அந்தோனியாரோட இருந்து போச்சு, நற்செய்தி தெரிவிக்கணும் அப்படின்னு. அவர் என்ன சேலஞ்ச் பண்ணார் தெரியுமா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இஸ் இன் கனடா அந்த ஃபாதர். அவர் சொன்னார், 5 வருஷத்துக்கு அப்புறம் பாரு, உனக்கே இதில் ஒரு வெறுப்பு வரும் அப்படின்னார். என்ன வெறுப்பு ஃபாதர்? போய் அறிவிச்சு உனக்கு ரிசல்ட்டே வராமல் வெறுத்து போய் என்னத்துக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காருவேன் அப்படின்னார். ஒரு சில டைமில் அவர் சொன்னது எனக்கு அப்படியே தோணுங்க. ஆமாம்ல, நம்ம கஷ்டப்பட்டு அறிவிக்கிறோம். உண்மையில் சொல்கிற மக்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள்ட்ட கதையெல்லாம் சொல்லலை. ஐ ஹவ் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் பேக். இவ்வளவு நான் செஞ்சிருக்கிறேன். கலர் கலராக எழுதி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு இறை வார்த்தையும் தியானிச்சிருக்கிறேன். ஆஃப்டர் ஆல், இந்த ஊரை சாராத நான் உங்களுக்கு அறிவிப்பதற்காக இவ்வளவு தயாரித்தேன் என்றால், இந்த ஊரில் திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று ஊரெல்லாம் சொல்லிய நீங்கள் எவ்வளவு தயாரிக்க வேண்டும் என்பது முக்கியம். நான் உங்களுக்கு டெஸ்ட் காட்டுறேன். எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இருந்து ஆமேன் வரை எழுதி வச்சிருப்பேன். ஏனெனில் நான் என்னுடைய வார்த்தை அல்ல, அவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றேன். அவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு நிச்சயமாக தயாரிப்பு வேண்டும். முழு மூச்சோடு செயல்படுங்கள், தயாரியுங்கள், முழு மூச்சோடு ஈடுபடுங்கள். அந்தோனியார் ஈடுபட்டார் பாருங்க. அதனால்தான் அவர் எந்த கலக்கம் படல. விலங்குகள் கழுதைக்கு முன்னாடி பேசினாரு, இந்த பார் நற்கரனை தூக்கிட்டு வர்ற, என்ன நடக்குது பாரு. அழகா அது வந்துச்சு, வணங்குச்சு, போயிடுச்சு. கரெக்டா? உயிரற்ற பிணம் எந்திரிச்சிச்சு, அவர் கொல்லலங்க, இவன் தான் கொன்ன. பாத்தீங்களா? முழு மூச்சோடு செயல்படுகின்ற பொழுது கடவுளுடைய பெரிய காரியத்தை நிச்சயமாக நாம் பார்ப்போம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்களே. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமாக பார்ப்போம். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் சாமியாராகி கிட்டத்தட்ட 2013 ஜனவரியில் ஆர்டினேஷன் வாங்கினேன். இதோட 13 வருஷம். நான் பெருமையாக சொல்லிக்குவேங்க, நான் கோயிலில் தூங்கினதே கிடையாது. ஐ நெவர் ஸ்லெப்ட் இன் த சர்ச். ஐ நெவர் ஸ்லெப்ட் இன் த சர்ச். ஒரே ஒரு நாள் தான் நான் தூங்க வேண்டிய ரூமில் சரியான டஸ்ட்டு. ஒரு ஊருக்கு மறையுரை ஆற்ற போனேன். 3 நாள் மறையுரை.
அங்கே போனால் ஒரே டஸ்ட், என்னால் தூங்கவே முடியல. ஃபேன் சுற்றுது, தூசி பறக்குது. அந்த சாமியார்கிட்ட போய், ஃபாதர் வேற ஏதாவது ரூம் இருக்குதா அப்படின்னு. இல்லையப்பா, என்ன பண்ணுறது ஃபாதர், மேலே படுக்க முடியாது, கொசுக்கடி. சரி, ஒரே ஒரு உதவி செய்யுங்க, கோயிலை திறந்து விடுங்க, அங்கே போய் படுத்துக்கிறேன்னு சொல்லி 3 நாள் கோயிலில் படுத்து கிடந்தேன். மற்றபடி when I go to church I never sleep because I know that நான் இங்கே தூங்கினால் என்னுடைய இறுதி நாட்களில் அவர் எனக்கு முன்பாக தூங்கி விடுவார். அதனால்தான் ஆலயத்திற்கு வந்த பின்பு நான் முழு மூச்சோடு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்க வேண்டும். 2 வார்த்தை, 2 இறை வார்த்தை நமக்கு வாசிக்கப்பட்டது, நற்செய்தி வாசிக்கப்பட்டது, மறையுரையாற்றப்படுகிறது. எல்லாம் முடிந்த பின்பு முழு மூச்சோடு ஈடுபட வேண்டும். அதனால்தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், அந்தோனியார் யாரை பின்பற்றினார்? பவுலடியாரை பின்பற்றினார். பவுலடியார் யாரை பின்பற்றினார்? நிச்சயமாக இயேசு ஆண்டவரை பின்பற்றினார். அதனால்தான் பவுலடியார் 2 தீமோத்தி 4:2 சொல்லுவார், ரொம்ப அழகா சொல்லுவார், ரொம்ப அழகா பேசுவார். 2 தீமோத்தி 4:2 இறை வார்த்தையை அறிவி, இறை வார்த்தையை அறிவி. எப்போ? வாய்ப்பு கிடைத்தாலும் அறிவிக்கணும், வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அறிவிக்கணும். நமக்கு வாய்ப்பே கிடைக்குதுங்க, எக்கச்சக்க வாய்ப்பு. கரெக்டா? நீங்க இயேசுவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்தது உங்க குழந்தைங்க. இவங்க 2 பேரும் நான் பாராட்டுறேன். உண்மையில இந்த குழந்தைங்க, இவங்க பெற்றோர்களை பாராட்டுறேன். உண்மையில சொல்றேன், இந்த குழந்தைங்களை இவங்க தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணில இருந்து ரெடியா இருக்கணும். கரெக்டா? இதை குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி இதுக்கு கொஞ்சம் சாப்பாட ஊட்டி இந்த குழந்தைங்க தூக்கிட்டு வர்றதுக்கு 4 மணிக்கு தொடங்கி இருக்கணும். இந்த பெற்றோர் எங்கே? வா நம்ம சனிக்கிழமை போவோம். அந்த பெற்றோர் எங்கே? வந்து சனிக்கிழமை வந்த உடனே உங்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து கையை விரிச்சிருவார். அந்தோனியாரே எவனுக்கும் கொடுக்காத, எனக்கு மட்டும் கொடு. நான் மட்டும் அந்தோனியார் பின்னாடி நின்னோம்னா உடனடியா சொல்லுவேன், சனிக்கிழமை உடனே நான் கோயில பார்க்கவே இல்லைன்னு சொல்லி விரட்டியே விட்டுருவேன். உண்மையை சொல்ற மக்களே, சீரியஸா பேசுறேன். ஏன்னா பல நேரத்தில் நான் முழு மூச்சோடு ஆலயத்தில் ஈடுபடுவது இல்லை. இன்னைக்கு காலையில் பார்த்தா, உண்மையில சொல்றேன், எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. காலையில் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போனேன். ஒரு அக்கா, எனக்கு அவங்க தெரியாது, மேபி எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டான்னு எனக்கு தெரியாது. ஒரு அக்கா இங்கே இருக்கிற எல்லா குப்பைகளையும் பொறுக்கிக்கிட்டு அழகாக போய் அங்கே போட்டாங்க. ஒன்று. இன்னொரு அக்கா பார்த்தா பின்னாடி அந்த அண்டாவை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா? சின்ன காரியம் கடவுளுக்காக முழு மூச்சோடு செயல்படுதல். வீட்டில் வேலை இருக்கும், ஆனா வேணாம், கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக. பியூட்டிஃபுல். முழு மூச்சோடு அந்தோனியார் செயல்பட்டார். அதனால்தான் நீ இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எப்போதும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவி. குழந்தைகளுக்கு சொல்லுங்க, எப்பா டெய்லி ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க வா. எத்தனை பெற்றோர் சொல்றீங்க? கை தூக்குங்க பாப்போம். டெய்லி எத்தனை பேர் வீட்டில் பிரேயர் நடக்குது? கை தூக்குங்க. பாத்தீங்களா? பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தப்பு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதுவே வேலை வேணும்னு உடனே ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலையும் பூச கருத்து, இவனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். நான் எப்பவுமே நகைச்சுவையா சொல்ற ஒண்ணு உண்டு. 10th 12th படிக்க வந்த உடனே பூச கருத்து அப்ப வரவே வராது. சிஸ்டர்ஸ் நல்லா தெரியும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாசம்லாம் ஒரு கருத்து கூட வராது. கரெக்டா? எப்ப வரும் தெரியுமா? ஜனவரி மாசம் தள்ளிக்கிட்டு வரும் பூச கருத்து. என் மகள் எப்படியாவது 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். அதுக்கப்புறம் எக்ஸாம் தொடங்கும் போது அந்த வார்த்தை மாறும், என் மகள் எப்படியாவது ஆண்டவரே இந்த 10ஆம் வகுப்பில் பாஸ் பண்ணி விட வேண்டும். அடுத்த வார்த்தை வரும். ஏன்னா ஜனவரி மாசம் வரை ஒரு நம்பிக்கை, இது எப்படியாவது படிச்சிரும்ட்டு. பார்க்கறது இது தேராது போலுக்க ஆண்டவர்கிட்ட ஒரு கருத்தை ஒப்பு கொடுத்துருவான். நீங்க மட்டும் இல்ல, ஸ்கூலே வந்து ஒப்பு கொடுக்கும். எங்கள் வகுப்பு, எங்கள் பள்ளியில் படிக்கின்ற அத்தனை மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்று பாஸ் பண்ண வேண்டும். ஆடா பாவி. பாத்தீங்களா? கடவுள் பிள்ளைகளுக்கு அறிவிங்க மக்களே, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறோம், இதை சொல்லிக் கொடுக்கல. அறிவி. அறிவித்தால் தான், ரோமையர் 10:17 பவுலடியார் சொல்லுவார், அப்படி அறிவித்தால் தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. ரோமையர் 10:17 சொல்லுவார், அப்படி அறிவித்தால் தான் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த பாருங்க, இந்த பெற்றோர்கள் அறிவிச்சதுனால தான் அந்த பிள்ளை பயந்துகிட்டு வருது. அட்லீஸ்ட் பயத்துல வருது. அம்மா பக்கத்துல உட்கார்ந்துக்குவோம், பிரேயர் பண்ணுவோம், ஜெபிப்போம். பியூட்டிஃபுல். அறிவித்தால் கேட்க வாய்ப்பு உண்டு.
அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதை மீண்டுமாய் 2 பேதுரு அதே 1வது அதிகாரம் 11வது வசனத்துல பேதுரு சொல்லுவார், தடுமாற மாட்டோம். தடுமாற மாட்டோம் போட்டிருக்குதா? இருக்குதா? 2 பேதுரு 1:10 தடுமாற மாட்டோம். நீங்கள் ஒருபோதும். அப்ப ஆண்டவருக்கு ஒரு கைதட்டுங்களா மக்களே, கைதட்டுங்களா ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்கிற கைதட்டுங்க அம்மா, கைதட்டுங்கம்மா. தடுமாற மாட்டோம். அந்தோனியார் தடுமாறவே இல்லைங்க, வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தார். சொன்ன பார்த்தீங்களா, முதல் மறையுரை போய் வைப்பான உடனே கட 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 கடன் வந்துச்சு. அங்கு உள்ள டொமினிக்கன்ஸ் பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் சொன்னாங்க, இவ்வளவு நாட்கள் இப்படிப்பட்ட மறையுரை நாங்கள் கேட்டதே இல்லை. இன்னைக்கு பாருங்க, மீன்கள் ரிமினி நகரத்துல அந்த மக்கள் கேட்கல, அவர் தடுமாறவே இல்லை. நீ என்னடா கேட்கிறது, எனக்காக கேட்பதற்கென்று ஆண்டவர் படைத்த உயிரினங்கள் கடலுக்கு அடியில் இருக்கிறது. ஓடுனாருங்க. ஓடி போய் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 2 வார்த்தை தான் சொன்னார், ஆண்டவரால் படைக்கப்பட்ட மீன்களே எனக்காக மேலே வாருங்கள். எல்லாம் டொக்குன்னு வந்து நின்றுச்சு. இது எல்லாமே இட்டாலியன் லாட்டின்ல அவர் பேசுறார். ஆண்டவரால் எனக்காக படைக்கப்பட்டவர்களே நற்செய்தி கேட்பதற்கு எழுந்து வாருங்கள். எல்லாம் பேன்னு வந்து நின்றுச்சு. 2 வார்த்தையை சொன்னார் அந்தோனியார். என்ன தெரியுமா? 1, அன்பு மீன்களே, அன்பு மீன்களே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களை விட உங்களை ஆண்டவர் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். நிலநடுக்க வந்தாலும் மீன்கள் தப்பிச்சுக்கும். கரெக்டா? நிலநடுக்க வந்தா யார் முதல்ல மண்டையை போடுவா? நம்மளா? என்னை ஏன் சேர்த்துக்கிறீங்க? நான் அந்தோனியார் புண்ணியத்தில் தப்பிச்சுக்குவேங்க. ஏன்னா நான் அவரை நம்புறேன், அவர்கிட்ட நிறைய டைம் ஜெபிக்கிறேன், அதனால நான் தப்பிச்சுக்குவேன். பாருங்க, நீங்கள் கடவுளால் பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருக்கிறீர்கள். 1. 2வது என்ன சொன்னார் தெரியுமா? அன்பு மீன்களே, உங்களை போல எப்போதுமே முழு மூச்சோடு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு எனக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பியூட்டிஃபுல் வார்த்தை. ஏன்னா மீன்களுக்கு ரெஸ்டே கிடையாது. கரெக்டா? எங்கேயாவது மீன் ரெஸ்ட் எடுக்குமா? கோயிலுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்குமா? கோயிலில் வச்சாலும் மீன் என்ன செய்யும்? ஓடிக்கிட்டே தான் கிடக்கும். கரெக்டா? அது போல சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதைத்தான் அவர் 2வது சொல்றாரு, மீன்களை உங்களை போல முழு மூச்சோடு எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க எனக்கு பலத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பியூட்டிஃபுல். அன்பு மக்களே, இந்த நாளில அந்தோனியார் மீன்களுக்கு ஆற்றிய மறையுரை என்பது ஒருபுறம் இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் திருவிழா கொண்டாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும், என்னுடைய திருவிழா வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு நைட்டு ஈரோடுக்கு போகணும். அங்கேயும் மறுபடியும் அந்தோனியார் தான். எங்கே போனாலும் இந்த ரவுண்டு மண்டையன், சாரி என் ஃப்ரெண்டு அவர், அதனால என்னை விடவே மாட்டேங்கிறாரு. அதான் சொன்னோம்ல, என்னைக்கு கொடியேற்றினாங்களோ அன்னையிலேருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 25வது மறையுரை ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் தலைவர் அடையலைங்க. நான் தடுமாறல, முழு மூச்சோடு எல்லா மறையுரையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போனேன். எனவே உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்கள். ஆனால் அந்த வாழ்த்துக்களில் சபையாக வாருங்கள். அட்லீஸ்ட் நாளை வருகின்ற 3 நாட்களாவது உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க, ஃபாதர் சொன்னார், சேர்ந்து போவோம், சேர்ந்து போய் அந்தோனியாருக்கு நன்றி சொல்லுவோம், உட்காருவோம், குடும்பத்தோடு ஒரு இடத்துல உட்காருவோம், சபையாக செய்யுங்க. 2வது ஒரு ஒப்புரவு அருட்சாதனம். நமக்காக ஃபாதர் டெய்லி வர்றாரு, ஒரு ஒப்புரவு அருட்சாதனம் செஞ்சுட்டு போவுமே. 3வது நிச்சயமாக சாட்டர்டே ஓய்விடுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதே போல ஆண்டவருக்குரிய காணிக்கையை செலுத்தி விடுங்கள். அப்போது நீங்கள் தடுமாற மாட்டீர்கள். எந்த செயலிலும் எந்த நேரத்திலும் தடுமாற மாட்டீர்கள். தடுமாறாதபடி உங்களை காப்பாற்ற உங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் அந்தோனியார் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். ஆமென்.